பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக தீங்குகள் வந்து கொண்டிருக்கிறது. எப்பக்கம் பார்த்தாலும் எனக்கு விரோதமாகவே அநேக சக்திகள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என்னையே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த தீங்குகள் எப்பொழுது என்னை விட்டு அகலும்? எப்பொழுது இது மாறும்? நான் ஒரு விடுதலையை எப்பொழுது பெற்றுக்கொள்வேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உன் வாழ்க்கையில் இனி எந்த தீங்கும் வருவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், செப்பனியா 3:15 இவ்வாறாக சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். காரணம், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிற சத்ருவானவன் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறான். அநேக வீடுகளில் போராட்டங்கள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், முறுமுறுப்புகள் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருவானவன் இன்றைக்கு ஜெயம் எடுக்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு, ஆராதனை செய்ய விடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கக்கூடிய சத்ருவானவனை ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்ருக்களை அழிப்பதற்காக நான் உன் குடும்பத்தில் வாசம் பண்ண போகிறேன். நான் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கப் போகிறேன். அந்த இருளின் அதிகாரங்கள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறும். வெளிச்சமாகிய கிறிஸ்து உன் குடும்பத்தில் தங்கி தாபரிப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த தீங்கு இருக்குதப்பா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த தீங்கு இருக்குது ஆண்டவரே, என் தொழிலில் இந்த தீங்கு இருக்கிறது ஆண்டவரே, அநேகர் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், எப்பக்கம் திரும்பினாலும் நான் ஒரு நெருக்கத்தோடு காணப்பட்டு கிடக்கிறேன், எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? நான் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறேன், தேவனோடு கூட தான் நடந்து கொண்டிருக்கிறேன், தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு இந்த தீங்குகள் வந்து கொண்டிருக்கிறதே. சத்ருவானவன் ஒரு பக்கம் நெருக்கி கொண்டிருக்கிறான், வீட்டுக்குள்ளாடி இருந்து ஒரு பக்கம் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன் என்று கண்ணீர் மல்க தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டல்லவோ, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை உண்டு பண்ணக்கூடிய சத்ருக்களை நான் அழிப்பேன். உன் குடும்பத்தில் தீங்கான காரியங்களை கொண்டு வர நினைக்கக்கூடிய அது எந்த சக்திகளாக இருந்தாலும் சரி, அந்த சக்திகளை முறியடித்து ஜெயம் கொடுப்பதற்கு இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உன்னோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். உன் வேலை விஷயத்தில் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்கள் எழுப்புகிறார்கள் அல்லவோ, செய்யாத குற்றத்திற்காக, செய்யாத செயல்களுக்காக அநேகர்கள் விரல் சூண்டி பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நிவச்சொல்லையும் விரல் நீட்டுதலையும் உன்னிடத்திலிருந்து நான் மாற்றுவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறேன், என்னுடைய காரியத்தை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் அந்த கிருபையை உங்களுக்கு நான் தரப்போகிறேன், நான் அந்த அபிஷேகத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். என் சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் விட்டுவிட மாட்டேன். தாய் மறந்தாலும் நான் மறவாத தெய்வம் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன்.
பயப்படாதே மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரப் போகிறது. ஆவியானவருடைய மகத்துவம் ஒவ்வொரு குடும்பங்களின் மேலேயும் அது செயல்பட ஆரம்பிக்க போகிறது. கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே தங்கி தாபரிக்க போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும் போது, நான் உங்கள் குடும்பத்தில் நடுவில் வாசம் பண்ணும்போது இனி அங்கு தீங்குகள் வருவதில்லை, இனி அங்கு பிரச்சனைகள் வருவதில்லை, இனி அங்கு வாக்குவாதங்கள் வருவதில்லை. அவைகள் எல்லாவற்றையும் நான் முறியடித்து போடுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆணித்தரமாய் திட்டவட்டமாய் ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், உன் ஆக்கினைகளை நான் அகற்றுவேன், உன் சத்துருக்களை நான் விலக்குவேன், உனக்கு விரோதமாய் எழும்பி வரக்கூடிய சத்துருக்களை விலக்கப் போகிறேன், உனக்கு விரோதமாய் செய்து வைக்கப்பட்ட மாந்திரீகங்கள் மந்திரவாத கட்டுகள் எல்லாவற்றையும் நான் அகற்றப் போகிறேன். பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் உன்னிடத்திலிருந்து விலக்கப்படும். காரணம், நீ என் சமூகத்தில் அமர்ந்து கொடுத்ததினால் உன் காரியத்தை நான் பொறுப்படுத்திக் கொள்வேன். உன் நடுவில் நான் வாசம் பண்ண போகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் நான் வாசம் பண்ண போகிறேன். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் தீங்கு வருவதில்லை, உன் புருஷனார் வாழ்க்கையில் தீங்கு வருவதில்லை, உன் குடும்பத்தில் தீங்கு வருவதில்லை, உன் வேலை காரியத்தில் தீங்கு வருவதில்லை. கர்த்தர் உன் தீங்கை மாற்றி கொடுத்து ஒரு ஜெயத்தை நான் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான், என் குடும்பத்துக்குத்தான், என் பிள்ளைகளுடைய காரியத்துக்குத்தான் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் நடுவில் இருப்பாரே, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எந்த தீங்கும் வராது. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் கூட வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி எந்த தீங்குகளும் எந்த பொல்லாங்குகளும் எங்கள் குடும்பத்தில் வராதபடிக்கு கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். அந்த குடும்பத்தின் மேலே தேவனுடைய ஆளுகை நிலைவரமாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.